நீஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் காளிதாஸ் 2. காளிதாஸ் 2. என்ன காளிதாஸ் 1 வந்து நம்ம பரத் நடிச்சாரு, இதுவும் அவரே தான் நடிச்சிருக்கிறாரு. காளிதாஸ் 1ல் ஒரு பார்ட் 2க்கு லீட் கொடுத்து தான் முடிப்பாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இந்த படமும் இருக்குது. ஆனால் அந்த படத்தில் இருந்த அந்த பெப்பு இந்த படத்துலையும் குறையில. என்ன ஒன்றுன்னா, ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டே சுற்றி கதை நகர்றது வந்து கொஞ்சம் சலிப்பு தட்டுது. மற்றபடி படம் வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. பரத் தான் போலீஸ், அவருக்கு மேலே ஒரு பெண் அதிகாரி இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் உதடு, ஐயோ பாடி ஷேவிங்லாம் பண்ணலப்பா சொல்கிறேன், கொஞ்சம் உதட ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரியே ஒரு லுக்கில், ஒரு செக்ஸியான லுக்கில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அவங்க உயரத்துக்கு இல்லை தலைவா, அவங்க உயரத்துக்கு எப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியலன்னா யோசிக்கல. நல்லா தான் நடிப்பு பிரமாதமாக இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சில சமயத்தில் நம்மளே மெட்ராஸ் சிக்னலில் பார்த்தீங்கன்னா சிவாரஸில் வந்த போலீஸ் ஆஃபீஸர்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். டிராஃபிக் காட்டுறப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லாம் ரொம்ப இதுவாக இருப்பார். அவனை பார்த்தாலே நமக்கு பயம் வரும், மீடியாவில் இருந்தாலும். சில போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தா விட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமே அப்படின்னு தோணும்ல, மக்களுக்கே தோணும் அந்த மாதிரி இந்த பெண்மணி வந்து உருவம் கொஞ்சம் முன்ன இருந்தாலும் கட்ஸாக பரத்தே மிரட்டுது. பரத் நல்ல வேலை சட்டையை விட்டு போதும் பாடி காட்டுவார், இதில் காட்டல, அதனால அந்த பொண்ணு பயப்படலன்னு நினைக்கிறேன். ஆனால் படமாக ஒரு அருமையான கதை. என்ன அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சின்ன குழந்தைங்க 2 பேர் அடுத்தடுத்து காணாமல் போய் இறந்தும் போயிடுறாங்க. அந்த பிரேதத்தை எடுக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா கதறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் பரத் வராரு, அப்புறம் அவருக்கு மேலதிகாரியாக அந்த லேடி, அதாவது ஸ்டேட் IPS ஆஃபீஸர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஸ்பாட்ல இறங்கி ஒர்க் பண்ண ரொம்ப தெரியாது. பவானி ஸ்ரீ தான். யாரு? இவரோட தங்கச்சி, சிஸ்டரா. அந்த மாதிரியே இந்த அம்மாவும். நீங்க ஏற்கனவே இது விடுதலை பார்த்துருப்பீங்களா? இதெல்லாம் பார்த்தா எனக்கு எங்க தலைவா சின்ன பொண்ணை ஞாபகம் வச்சுக்கிற வயசா தலைவா பவானி ஸ்ரீ. என்ன ரெண்டாவது, ஜீவ பிரகாசமே ஆள் நல்லா இருப்பாருங்க, ஆனா ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க மண்டை மட்டும் பெருசா இருக்கும், என்னை விட பெருசா இருக்கும். அந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு இது தெரியுது, ஆனா ஒரு செக்ஸி லுக் இருக்கு. அது வந்து உண்மையை பாராட்டணும். அவங்க இந்த மாதிரி கம்பீரமான போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் எடுக்கிறத விட இதுல வந்து அபர்நிதியை போலீஸா போட்டுட்டு இந்த காணாம போன குழந்தையோட அம்மாவா இந்த பவானிஸ்டியை போட்டிருக்கோம் அப்படிலாம் சில தோணுச்சு. ஆனா சங்கீதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பூவே உனக்கு சங்கீதா வந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு கேரக்டரு கட்சியில் அவங்கள்ட்ட இருக்கிற பாருங்க ஒரு கொடூர குணம், அதுவும் படத்துல வந்து பிரமாதமா சீன் பண்ணிருக்கிறாங்க. இந்த பிளாட் மொத்தத்துக்கும் இன்சார்ஜா நம்ம கார்த்திக், அவர் இந்த காமெடிலாம் பண்ணுவார் பாருங்க, சகப்பா ஒருத்தர் நல்லா பண்ணுவார், ஹைஜீனிக்கான காமெடி பண்ணுவார். அவரு தான் கடைசியில் சங்கீதாவுக்கு சப்போர்ட் பண்றதா, அவரும் கடைசியில் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு, என்ன கதை. இந்த 2 குழந்தைங்க காணாம போயிடுது, காணாம போனதுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தரை சந்தேகப்படுறாங்க. அவர் யாருன்னா நம்ம 5 ஸ்டார் செந்தில், தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், பல படங்கள் ரிலீஸ் ஆக காரணமா இருக்கு, அவருடைய மகன் தான். என்னடா பையனை போய் முதல்ல வில்லனாக கட்டியிருக்கிறாப்ல அப்படின்னு பார்த்தா ரஜினி கமல் மாதிரி கொண்டு வரணும்னு 5 ஸ்டார் செந்தில் நடிக்கிற படத்துல வந்து பையன் வில்லன் மாதிரி தெரிஞ்சாலும் பையன் யாரு அப்படின்னா, நான் கூட இடையில வாலி படத்தை கொண்டு வந்து கொஞ்சம் சொருவுனாங்க போஸ்டர்லாம் ஒட்டி. சரி ஒருவேளை டபுள் டூயல் ரோல் போட்டிருக்கு பையனுக்கு பார்த்தா அதுவும் இல்லை. கிச்சா நம்ம அவர் பேர் என்னது, ஆடுகளம் நரேன் இல்லை, இன்னொரு ஆடுகளம் கிஷோர், ஆடுகளம் கிஷோர், பிரகாஷ் ராஜ், எல்லாரும் இருக்காங்க. பெரிய படங்க. காளிதாஸ் 2 நல்ல வெயிட்டான ஆர்டிஸ்ட், கொஞ்சம் பார்த்து பழகிய லைட்டான சப்ஜெக்டா தெரியறது மட்டும்தான் கொஞ்சம் குறை. அதாவது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயே ஒரு டிஃப்ரெண்ட்டு, அது இன்னும் கூட கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கார்த்திக், பிரகாஷ் ராஜ், கிஷோர் இவங்கெல்லாம் இருந்து, பவானிஸ்ரீ கூடவே பரத் ஒரு நல்ல நடிகர். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. படத்துலையும் விஷயம் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இந்த காளிதாஸ் 1க்கும் இந்த 2க்கும் இடையில நிறைய இன்வெஸ்டிகேஷன் சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் கிரிப் இருக்கலாமே அப்படின்னு தோணுது. அந்த பையனை போட்டு ஒரு அப்பாவை எழுது போட்டு அடிக்கிறதுலாம் கொஞ்சம் வந்து தேவையில்லாததா தோணுது. அது மாதிரி நம்ம எதிர்பார்த்து வாலியை கொண்டு வந்து ஏன் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேற. அவர் பேர் வாலி, கிஷோர் பேர் வந்து நம்ம வாலி இதுன்ட்டு வரும். அவர் வாலி படத்தை அதிகமாக பார்த்தா தானா என்னான்னு தெரியல, அவர் உட்காந்து மீன் கருவாழை இதெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறாரு, ஆடு கறியெல்லாம். அது ஒரு டான் கேரக்டர், அருமையாக தான் பண்ணியிருக்காங்க. தனித்தனியா ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப ரொம்ப பெக்குலியரா இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த படமா பார்க்குறப்ப ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அது இன்னும் கொஞ்சம்
கிரிப்பா பண்ணிருக்கலாமே தோணுது. அப்படின்னு தோணுது. ஆனாலும் காளிதாஸ் 1 அளவுக்கு இல்லைனாலும் காளிதாஸ் 2வும் சோடை போயில்லை. நமக்கு என்னன்னா நம்மள மாதிரி எல்லாரும் எல்லா கிரைம் த்ரில்லரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படத்தையும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமா. காளிதாஸ் 1 பார்த்தவன் காளிதாஸ் 2 பார்க்க வருவான்ல, ஆமா. அவனுக்கு நிச்சயமா அது என்டர்டைனா இருக்கும், பிடிக்கும். ஓகேங்களா? நமக்கு வந்து ப்ரெஷ்ஷோ போட்டு விமர்சனத்தை கொடுத்துட்றாங்க. நம்ம இந்த மாதிரி படங்கள் பார்த்துருக்கோங்கிறனால நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒரு கொலை சொன்னால் ஏன் சொல்கிறோங்கிறதையும் நம்ம சொல்லிடணும். ஸோ காளிதாஸ் 2 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதுசாக அதை காளிதாஸ் 1 பார்த்துட்டோ பார்க்காமே வரவங்களுக்கு காளிதாஸ் 2 சரியான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி, கிரைம் த்ரில்லர். ஆமாம், அருமையாக இருக்குது. இந்த படத்தில் பரத், அஜய் கார்த்தி தான் நம்ம 5 ஸ்டார் செந்தில் அவருடைய பையன். என் பையன் பேர் அஜய் கார்த்திக் நாத்து. அஜய் கார்த்திக். இந்த பேரை முன்னாடியே படிச்சிருந்தானே இன்னும் கொஞ்சம் பாராட்டி இருக்கணும். பரவாயில்ல, கார்த்திங்கிற பேர் இருக்கு. தம்பி கீர்த்தி பெருசாயிடும், கவலைப்படானா, ஜெயிச்சிருவாரு. சங்கீதா, பவானி ஸ்ரீ, அபர்நிதி பொண்ணு வந்து ஆரியாவை கட்டிக்கிறேன்னு வந்துச்சு அந்த போட்டியில. இன்னைக்கு பெரிய ஹீரோயின் ஆயிட்டு தலைவா. ஆரியாவை கட்டிட்டு இருந்தா இப்படி சினிமாவை கட்டிட்டு இருந்திருக்க முடியாது. அம்மா வேற லெவல்மா, வாழ்த்துக்கள். ஆனந்த் நாக்கு தான் இந்த இன்னொரு ஹீரோ, இந்த அபர்நிதியோட கணவரா வராரு. TM கார்த்திக் அவர் பேர். அந்த காமெடி நேற்று இன்று நாளை எல்லாம் வருவார்ல, அருமையா பண்ணிருக்காரு. சயின்டிஸ்ட் மாதிரியே ஒரு லுக்ல இருப்பாரு. இதுலயும் டாக்டரா வந்து போலீஸை ஃபர்ஸ்ட் மிரட்டுவாரு, அப்புறம் குற்றவாளிக்கே ஒரு காரணமா இருந்திருப்பாரு. நேரடியா இல்ல, ஒரு காரணமா இருந்திருப்பாரு. அது தெரியறப்ப நமக்கே ஷாக் ஆயிடும். அது மாதிரி சிங்கம் ஜெயவேல், அவர் தான் இந்த பரத்துக்கு உதவி போலீஸ் ஆபீசரா சிங்கம் படத்துல வந்தாரு. காளிதாஸ் 1லயும் இருப்பாரு. இந்த மீசை எப்படி வச்சுக்கிட்டு அவர் நல்லா பண்ணிருக்காரு இதுலயும். சிங்கம் ஜெயவேல், இப்படி எல்லாரையும் சொல்லிட்டே போலாம். ஸ்ரீ செந்தில் தான் இந்த படத்தோட இயக்குனர், எழுதி இயக்கியிருக்கிறாரு. 5 ஸ்டார் கே செந்திலும் டாக்டர் என் யோகேஸ்வரனும் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. படத்துல கார்த்திக் பேர் கூட யோகேஸ்வரன் மாதிரி, டாக்டர் யோகேஸ்வரன் மாதிரி தான் ஏதோ வரும். அந்த காமெடி கார்த்திக் சொன்னாலே TM கார்த்திகோட பேரு. ஸ்கை பிக்சர்ஸ் பேனர்ல இந்த படம் உண்மையா ஒரு நிச்சயமா ரசிகர்களை என்டர்டைன் பண்ற ஒரு கிரைம் த்ரில்லர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி. சாம் சிஎஸோட மியூசிக், சாம் சிஎஸ் நம்ம ரிவ்யூ கேட்டு திருந்துட்டாரு போல இருக்குங்க. இப்பெல்லாம் அந்த அதிரடி காதை உடைக்கிற வேலை இல்லை, அதை மட்டும் போட்டிருக்காரு, நல்லா இருக்கு. ஆமா, சுரேஷ் பாலா அவருடைய ஒளிப்பதிவு, புவன் சீனிவாசன் அவருடைய படத்தொகுப்பு மட்டும் இன்னும் சில இடங்கள்ல கரெக்டா கத்திரி போட்டிருந்தா இந்த படம் கிரிப்பா இருந்திருக்கும். காளிதாஸ் 2 நம்பர் 1ஆவே இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.